நேயர்களே, இந்தியாவினுடைய அரசியல் பற்றி நமது சேனலில் எதுவும் போடவில்லை என்று சிலர் குறை காண்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இங்கு எல்லாமே இவிஎம்எஸ் தான் முடிவு செய்கிறது. 2019 கூட இவர்கள் வந்தது இவிஎம்எஸ்ஸால் தான் என்பது, அதுக்கு பிறகு பேசாமல் விட்ட எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டன. இப்பொழுது கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது ஓரளவுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல வேண்டும் என்பதை சொல்வது போல் அமைந்திருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு இது வெறும் அலிகேஷன் நம்ம சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் என்ன, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்தேகப்பட்டு போய் எலெக்ஷன் கமிஷனை சந்தித்து சொல்லியிருக்காங்க. 3 முறை கல்கட்டா ஹைகோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம், எலெக்ஷனை நாங்கள் நடத்துகிற மாதிரி இருக்கு, உன்கிட்ட எந்த புகார் வந்தாலும் தூக்கி வெளியே போட்டுற, அவங்க எங்கள் ஹைகோர்ட்டுக்கு வராங்க, இதனால் நாங்கள் தெளிவாக ஒன்றை உணர்கிறோம், தேர்தல் ஆணையத்திடம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அதை திரும்ப கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றப்பட்ட நீதித்துறை, இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம் என்ற அரசியல் நிர்ணய சட்டம் ஏற்றிய இன்னொரு நிறுவனத்திடம் சண்டையிட வேண்டியதும், அதற்கு ஆலோசனை வழங்க வேண்டியதும், அது நிராகரிக்க குப்பைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து வைத்து தீர்ப்பு வழங்குவதும் இருக்கிறது. நீ எதிர்க்கட்சிகளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை, மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டாய் என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் நடக்கப் போகிறது. இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த இவிஎம்எஸ்ல இப்பொழுது இருக்க பிரைம் மினிஸ்டர் இன்னொரு தடவை பிரைம் மினிஸ்டர் அவர் ஆகவே முடியாது, வரலாறு முழுவதும். வாகிருதவா நாளை சந்திலார்.